அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம்? லெசன் நம்பர் 27, பேஜ் நம்பர் 221. அதில் இருக்கக்கூடிய அல் வக்ஃப் வல் இப்திதா, இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். அல் வக்ஃப்னா என்ன? ஏற்கனவே நம்ம போன கிளாஸ்லேயே வந்து வக்ஃப், கத்தா, சக்த் எல்லாமே பார்த்துட்டோம் டீட்டெயில்டாக. அந்த லெசன் வேணாலும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. லெசன் நம்பர் 26ல் வக்ஃபுடைய விளக்கம் இருக்குது. சரி, வக்ஃப்ங்கிறது என்னது? வக்ஃப்ங்கிறது நிறுத்தல். எப்படி நிறுத்துறது? நம்ம ஒரு வசனத்தை ஓதி நம்ம நிறுத்த போகிறோம். அப்போ என்ன செய்கிறோம்? நம்ம அந்த சவுண்டையும் கட் பண்ணுறோம். நம்ம அந்த வசனத்தை கண்டினியூ பண்ணுறதுக்காக வச்சுருந்த அந்த மூச்சையும் அங்கே நிறுத்திட்டு அடுத்த புது மூச்சு எடுத்து அடுத்ததை ஓத ஆரம்பிப்போம். இதுதான் வக்ஃப் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இங்கே என்ன பார்க்க போகிறோம்? இந்த லெசனில் வக்ஃபுடைய வகைகள் பார்க்க போகிறோம். எத்தனை வகைகள் இருக்குது? இதில் வந்து வக்ஃப் வந்து 4 வகைகளாக கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல அல் வக்ஃபுல் இஹ்தியாரி. இஹ்தியார் அப்படின்னா நம்ம வந்து விருப்பத்தோட அந்த இடத்துல நிறுத்துறது, விருப்ப நிறுத்தம். அதனுடைய விளக்கம் வந்து நமக்கு தொடர்ந்து பார்ப்போம். விரும்பி நம்ம அங்கே நிறுத்துறோம் ஒரு இடத்துல அப்படிங்கிறது அல் வக்ஃபுல் இஹ்தியாரி. அடுத்தது அல் வக்ஃபுல் இல்திராரி. இல்திரார் அப்படின்னா நிர்பந்தம், நிர்பந்தத்தில் நிறுத்துறது. அடுத்தது அல் வக்ஃபுல் இஹ்திபாரி. இஹ்திபாருங்கிறது எக்ஸாம்ஸ்க்கு சொல்லுவாங்க, ஒரு பரிசோதனை, ஒரு டெஸ்ட், அந்த மாதிரி டைமில் நம்ம நிறுத்துறது இஹ்திபார். அல் வக்ஃபுல் இன்திதாரி. இன்திதார்னா ஒரு எதிர்பார்த்து காத்திருக்கிறது, அந்த மாதிரி காத்திருப்பு நிறுத்தம். இதனுடைய விளக்கங்கள்லாம் என்னங்கிறது நம்ம படிப்படியாக ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பார்ப்போம். இப்போ 4 வகைகள் இருக்குது. இதனுடைய பேர் ஞாபகம் இல்லைனாலும் பரவாயில்ல, தெரிஞ்சுக்கிட்டா போதும். ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து இந்த லெசன் எடுத்து பார்க்கும்போது அந்த பேர்கள் ஈஸியாக ஞாபகம் வந்துடும். அல் வக்ஃபுல் இஹ்திபாரி. இஹ்திபாருங்கிறது எக்ஸாம் இங்கே இருக்கு இல்லையா? இதில் பாங்கிற அந்த ஒரு எழுத்து மட்டும் டிஃபர் ஆகும். அதில் இங்கே இஹ்தியார், இஹ்திபார், இஹ்தியார். இஹ்தியாரினா விரும்பி நம்ம நிறுத்துறது, இஹ்திபார்னா பரிசோதனைக்காக நிறுத்துறது. இன்னொன்று இல்திராரி. இல்திராரினா நிர்பந்தமாக நிறுத்துறது. இன்திவாரி. இன்திவார்னா என்னது? காத்திருப்புக்காக நிறுத்துறது. இல்திரார், இன்திவார், அவ்வளோதான். சின்ன சின்ன இதுகள் தான் நம்ம பார்த்தா நமக்கு இன்ஷால்லா ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் என்னது? இஹ்தியார் சொன்னோம். இஹ்தியார்னா விருப்பமான நிறுத்தல். எப்போ இந்த நிறுத்தம் ஏற்படும் அப்படின்னு சொன்னால், குர்ஆனை ஓதக்கூடியவர் மூச்சு திணறலினாலோ அல்லது அது போன்ற எந்த காரணங்களினாலோ வக்ஃப் செய்யாமல் அவரின் விருப்பத்தோடு வக்ஃப் செய்வதற்கு சொல்லப்படும். எதுக்காக சொல்கிறாங்க? இப்போ நம்ம குர்ஆன் ஓதிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகுது? நமக்கு ஒரு தும்மல் வந்துருச்சு, திடீர்னு இருமல் வந்துருச்சு. நம்மளால் என்ன செய்ய முடியாது? அதை வந்து நான் வக்ஃபில் தான் நிறுத்திட்டு நான் தும்முவேன், வக்ஃபில் நிறுத்திட்டு தான் நான் இருமுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய முடியாது? நம்மளால் அப்படி பண்ண முடியாது. நம்ம ஓதிட்டுருக்கோம், ஒரு ஆயத்து பெருசாக இருக்குது, பாதியில் இருக்கும் போதே திடீர்னு நமக்கு தும்மல் வருது, திடீர்னு நமக்கு வந்து விக்கல் வருது, திடீர்னு நமக்கு இருமல் வருது, அப்படி இல்லை நமக்கு மூச்சே பத்தலை நம்ம ஓதிட்டு இருக்கும்போது. அப்படிங்கிற போது ஏற்படக்கூடிய நிறுத்தத்திற்கு ஆப்போசிட்டானது தான் இந்த விருப்ப நிறுத்தம். அந்த மாதிரி சமயத்தில் ஏற்படுறது நிறுத்தத்திற்கு ஆப்போசிட். ஆப்போசிட்னா என்னது? நம்மளால இந்த இடத்துல நமக்கு நிறுத்தணும்னு தோணுது, நம்ம அங்கே நிறுத்துறோம். சரியா? அந்த நிறுத்தல் இடமா இருக்குது, அங்கே வரைக்கும் நம்மளால எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் கண்டினியூ பண்ணி ஓத முடிஞ்சிச்சு, அது விருப்ப நிறுத்தம். நம்மளையே விரும்பாமல் நம்ம ஒரு இடத்துல நிறுத்துவோம். திடீர்னு இருமல் வர்றதுனால அங்கே நிறுத்த வேண்டியது இருக்கும், திடீர்னு தும்மல் வர்றதுனால அங்கே நிறுத்த வேண்டியது இருக்கும், திடீர்னு நமக்கு மூச்சு பத்தாமல் போகிறது. நம்ம நினச்சிப்போம் இந்த ஆயத்தை ஒரே இதில் நம்ம மூச்சில் முடிச்சிடணும்னு நினைப்போம். ஆனால் நமக்கு அங்கே மூச்சு பத்தாமல் போகும்போது நம்ம நிறுத்த வேண்டியது இருக்கும். இந்த மாதிரியான நிறுத்தலுக்கு பேர் தான் என்ன நிறுத்தம்? விரும்பாமல் நம்ம நிறுத்துறது. அதுதான். அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் இஹ்தியார். இஹ்தியாருங்கிறது நம்ம விரும்பி இந்த ஆயத்தை நம்ம இங்கே வரைக்கும் ஓதி முடிப்போம் அப்படின்ட்டு நம்ம விருப்பத்தோட கரெக்டான இடத்துல கரெக்டாக நம்ம ஓதி நிறுத்துறதுக்கு பேர் தான் இஹ்தியாரின்னு சொல்லுவாங்க. அல் வக்ஃபுல் இஹ்தியாரி. இவ்வகை வக்ஃப் பற்றியே விரிவாக கற்க வேண்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வக்ஃபை பற்றி நம்ம விரிவாக படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிர்பந்த நிறுத்தம் அடுத்தது என்னது? அல் வக்ஃபுல் இல்திராரி. நம்ம சொன்னோம் இல்லையா? ரெண்டாவது டைப் வந்து அல் வக்ஃபுல் இல்திராரி. இல்திராருங்கிறது நிர்பந்த நிறுத்தம். நமக்கு நிர்பந்தம் ஏற்படுது. நம்ம ஓதிட்டு இருக்கோம், இருமல் வருது, ஓதிட்டு இருக்கோம், தும்மல் வருது, டக்குன்னு ஒரு ஃபோன் காலே வருது, பெரிய ஆயத்தா இருக்குது, நமக்கு பேசி ஆகணும். இப்போ நம்ம வந்து நிறுத்துறோம், உடனே நிறுத்துறோம். ஒரு அர்ஜென்ட்டான ஒரு இது. அப்படி இல்லை, நமக்கு வந்து என்ன சொல்கிறது, மூச்சு பத்தலை, அப்போ ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக நம்ம நிறுத்துறது இல்திராரி. அப்போ இல்திராருக்கு ஆப்போசிட் வந்து இஹ்தியாரி, விரும்பி நம்ம ஒரு இடத்துல நிறுத்துறது. அதுவே நமக்கு வந்து நிர்பந்தத்தினால ஒரு இடத்துல நம்ம நிறுத்துறதுக்கு பேர் இல்திராரி. மூச்சு திணறினால் அல்லது தும்மல், இருமல்,
மறதி எப்போ வரும்? நான் இப்போ ஒரு பாடம் ஒப்பிச்சுட்டு இருக்கேன். ஒப்பிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து என்ன செய்யுது, ஆயத்துல நான் நிறுத்தி முடிக்கணும். ஆனா எனக்கு நடுவுலயே மறந்துருச்சு. அப்ப நான் அங்க நிறுத்தி தான் ஆகணும். அங்க நான் நிறுத்துறேன். அந்த மாதிரி மறதி. மறதியின் காரணமா ஏற்படுறது. அது வந்து நம்ம விரும்பி நிறுத்தல. நமக்கு மறந்து போச்சு. இன்னும் ஒண்ணும் பண்ண முடியல. கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து ஓத போறோம். அப்ப அங்க அந்த ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக நம்ம நிறுத்துறதுக்கு பேரு இல்திவாரி. எந்த இடத்திலும் இந்த வகை வக்ஃப் செய்யலாம். அப்ப இதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, எந்த நிபந்தனையும் கிடையாது. எங்க வேணாலும் இந்த மாதிரியான வக்ஃப நம்ம செய்யலாம். ஏன்னா நம்ம வேணும்ட்டே செய்ய போறதில்ல. நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னால ஒரு இருமலோ, தும்மலோ, மூச்சு திணறலோ இல்ல மறந்து போகுதோ அந்த மாதிரி சமயத்துல நம்ம நிறுத்தும்போது அந்த வக்ஃப்ல வந்து நமக்கு என்னது ஒரு சலுகை உண்டு. எந்த இடத்துல வேணாலும் நம்ம அதை வந்து நிறுத்திக்கலாம். இங்க தான் நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இவ்வாறு வக்ஃப் செய்யும் போது கருத்து பரிபூரணமாகி இருந்தால் அதற்கு பின்னுள்ள வார்த்தையில் ஆரம்பிக்கலாம். இப்ப நம்ம அந்த மாதிரி நிறுத்துற இடத்துல நமக்கு வந்து ஓரளவுக்கு நமக்கு மீனிங் தெரியும், மீனிங் வந்து நமக்கு புரியுது. அப்ப நம்ம நிறுத்தினது சரிதான், அது மீனிங்கோட இருக்குது, மீனிங் வந்து மாறல அப்படின்னும் போது நம்ம அதுக்கடுத்த வார்த்தையில இருந்து நம்ம கண்டினியூ பண்ணி ஓதிக்கலாம். ஆனா அதுவே நமக்கு வந்து தெரியல, நம்ம நிறைய பேர் நமக்கு வந்து குரான்ல அப்படியே நமக்கு மீனிங்லாம் தெரியாது. அது வந்து நமக்கு கொஞ்சம் சிரமம் தான். நம்ம ஆனா அதெல்லாம் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். அப்ப நம்ம என்ன செய்யறோம், அப்ப வந்து நமக்கு மீனிங் தெரியலங்கும் போதே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அதுக்கு முந்தின வார்த்தையில இருந்து எடுத்து ஓதிக்கலாம். திரும்ப நம்ம என்ன செய்ய வேண்டாம், அடுத்த வார்த்தையிலேருந்து ஓதாம கொஞ்சம் முன்னாடி இருந்தே திருப்பவும் நம்ம எடுத்து ஓதலாம். அப்படி ஓதுறது தான் சிறந்ததா இருக்கும். இவ்வாறு வக்ஃப் செய்யும் போது கருத்து பரிபூர்ணமாகி இருந்தால் அதற்கு பின்னுள்ள வார்த்தையில் ஆரம்பிக்கலாம். அப்படி பரிபூர்ணமாகாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம விட்ட வார்த்தையிலிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அது கொஞ்சம் முன்னாடி இருந்தே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அதை வந்து ஓதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கலாம். இதுதான் வக்ஃபுல் இல்திராரி. அடுத்தது அல் வக்ஃபுல் இஹ்திபாரி. இஹ்தியாரிங்கிறது என்ன பார்த்தோம், விருப்பம். நம்ம விரும்பி நிறுத்துறது ஒரு இடத்துல. இஹ்திபார்னா என்னதுன்னு சொன்னேன், எக்ஸாம்ஸ். அந்த மாதிரி ஒரு ஆசிரியர் பரிசோதனைக்காக ஆசிரியர் வந்து கேள்வி கேட்பதினால் அல்லது ஆசிரியரிடம் குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்தில் ஏற்படும் வக்ஃப். இது எப்படி, ஒரு கொஸ்டின் பண்றாங்க, நம்மள ஒரு டெஸ்ட் ஓதும் போது போதும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம நிறுத்துறோம் அந்த இடத்துல. அப்போ அந்த சமயத்துல ஏற்படக்கூடிய நிறுத்தலுக்கு பேரு வக்ஃப். அதே மாதிரி நம்ம வந்து ஓதிட்டு இருக்கோம், நமக்கு ஏதோ மிஸ்டேக் வருது, அதை திருத்தணுங்கிறதுக்காக நிறுத்துமா, இந்த இடத்துல இந்த வந்து இப்படி மிஸ்டேக் பண்ணிட்டேன், இந்த ஆயத்துல இப்படி வருது, இந்த வார்த்தையை இப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிறுத்தி நம்ம கரெக்ட் பண்றாங்க. அப்போ நம்ம அந்த இடத்துல நிறுத்துறோம். அந்த மாதிரியான நிறுத்தலுக்கு பேர் என்னது, பரிசோதனை நிறுத்தம். அதுதான் வந்து அல் வக்ஃபுல் இஹ்திபாரி. அடுத்தது அல் வக்ஃபுல் இன்திதாரி. இன்திதார்னா காத்திருப்பு நிறுத்தம். ஒன்றுக்கு மேற்பட்ட கிராத் வகைகளில் பல கிராத்துகளை ஒரே நேரத்தில் ஓதுவதற்காக நிறுத்துவதற்கு கூறப்படும். ஒரு சிலர் வந்து என்ன செய்வாங்க, ஒரு ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா பல விதமான கிராத்துகள்ல ஓதுவாங்க. அப்ப அவங்க என்ன செய்வாங்க, ஒரு ஆயத்தை ஒரு கிராத்துல ஓதி காமிச்சிட்டு கொஞ்சம் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் திரும்ப அடுத்து அதே ஆயத்தை வேற கிராத்துல ஓதுவாங்க. அதே ஆயத்தை இன்னும் வேற ஒரு கிராத்துல, இப்படி நம்ம பல கிராத்துகள்ல ஓதி காமிக்கும் போது அந்த இடத்துல நிறுத்தி வக்ஃப் செய்து காத்திருந்து வக்ஃப் செய்து அடுத்து திரும்ப வந்து ஆரம்பிச்சு ஓதுறது. இந்த மாதிரி ஓதுறதுக்கு பேர் வந்து காத்திருப்பு நிறுத்தம். அதாவது இன்திபாரி, அல் வக்ஃபுல் இன்திபாரி. ஆக மொத்தத்துல 4 வகையான கிராத்துகள் இருக்கு. 4 வகையான வக்ஃப்கள் பார்த்திருக்கோம். என்ன வக்ஃப்லாம் பார்த்தோம், வக்ஃபுல் இஹ்தியார். இஹ்தியார்னா விருப்பப்பட்டு நிறுத்துறது. அல் வக்ஃபுல் இல்திரார்னா நிர்பந்தத்தின் காரணமாக நிறுத்துறது. அல் வக்ஃபுல் இஹ்திபார் அது வந்து பரிசோதனைக்காக நிறுத்துறது. அல் வக்ஃபுல் இன்திதார் காத்திருப்பு, கிராத்தை வந்து மாத்தி மாத்தி ஓதுறதுக்காக நிறுத்துறது. இப்போ அதுல நம்ம ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தது வந்து அல் வக்ஃபுல் இஹ்தியார். எப்படி நம்ம விருப்பத்தோட ஒரு இடத்துல ஒரு ஆயத்துல நம்ம என் பண்றோம், நம்மளுக்கா வந்து என்ன பிரச்சனை ஏற்படலை, எந்த ஒரு பிரச்சனையோ தடங்களோ ஏற்பட்டு நம்மளா அதை நிறுத்தாம சரியா நம்ம அந்த வக்ஃப்ல நிறுத்துறோம். அப்படிங்கும் போது அந்த வக்ஃப் எத்தனை வகையாக பிரியுது அப்படின்னா 4 வகையாக பிரிக்கப்படுது. அந்த வக்ஃபுல் இஹ்தியாருங்கிறது 4 வகையாக பிரிக்கப்படுது. ஃபர்ஸ்ட் தாமுன். தாமுன்னா பரிபூரணமானது, கம்ப்ளீட். தாமுன்னா கம்ப்ளீட் ஆனது தாமுன். அடுத்தது என்னதுன்னா காஃபி, போதுமானது. ஹசனுன் அழகானது. கபீஹுன் அது வந்து அருவருக்கத்தக்கது. இப்படி 4 விதமாக இந்த வக்ஃபுல் இஹ்தியாரை வந்து நம்ம பிரிக்கிறோம். தாம் அப்படின்னா கம்ப்ளீட், காஃபினா போதுமானது, ஹசன்னா அழகானது, கபீஹ்னா அருவருக்கத்தக்கது. இப்போ இதை வந்து 1 by 1 பார்ப்போம். அதுல அல் இஹ்தியாரியில நம்ம பார்த்ததுல 2 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து ஜாயிஸ் கூடுமானது, இன்னொன்று கைரு ஜாயிஸ் கூடாதது. இதுல எதெல்லாம் கூடும், இப்போ 4 விதம் பார்த்தோம். ஒன்று தாம், ஒன்று காஃபி, ஒன்று ஹசன்.
இன்னொன்று கபீஹ் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஃபர்ஸ்ட் 3 பார்த்த தாமும் காஃபியும் ஹசனும் ஜாயிஸ் கூடும். அதை நம்ம வந்து அப்படி நிறுத்துறது கூடும். அதுவே கபீஹ் கபீஹ்ங்கிறது வந்து கூடாது, நம்ம வந்து அதை செய்யக்கூடாது. கைரு ஜாயிஸ். இப்போ அதுலேருந்து ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னது? அல் வக்ஃபு தாம். வக்ஃபு தாம், வக்ஃபில் 4 விதம் பார்த்தோம். அதில் இஹ்தியார் பார்த்தோம். இஹ்தியாரில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் டைப் வந்து வக்ஃபு தாம். தாம்னா என்னது? பரிபூரணமான நிறுத்தம். பரிபூரணமான நிறுத்தம், கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஒரு மீனிங் தெளிவாகிற வரைக்கும் அதை ஓதி அதை நிறுத்துறது தான் வந்து பரிபூரணமாக நிறுத்தம். எந்த இடத்தில் நிறுத்தினால் கருத்து பரிபூரணமாகுமோ அந்த இடத்தில் நிறுத்துவதற்கு சொல்லப்படும். அதாவது அதற்கு பின்னுள்ள வார்த்தையுடனோ அல்லது கருத்துடனோ சேர்ந்து படிக்க வேண்டும் என்ற அவசியம் எதுவும் இருக்காது. ஒரு இடத்துல நம்ம ஓதி நிறுத்துறோம்னு சொன்னா அந்த சென்டென்ஸ்ல கம்ப்ளீட்டான மீனிங் வந்திருக்கணும். அப்படி கம்ப்ளீட்டான மீனிங் வந்திருக்கும் போது நமக்கு அதுக்கு அடுத்து தொடர்ந்து வரக்கூடிய வசனத்தையும் சேர்ந்து நம்ம ரீட் பண்ணணுங்கிற அப்படி அவசியம் இல்லாம இருக்கிற இடத்துக்கு பேரு தான் என்னது? வக்ஃபு தாம். சேர்த்து படித்தாலும் பெரும்பாலும் கருத்தில் எந்த மாற்றமும் ஏற்படாது. அதே மாதிரி நம்ம சேர்த்து அதை ஜாயின் பண்ணி படிச்சாலும் அங்க பெரிய அளவுல எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. இதன் சட்டம் நிறுத்துவது சிறந்தது. அப்ப வக்ஃப் தாம் வந்துச்சுன்னா அதுல ஒரு இதுலயே கம்ப்ளீட்டான மீனிங் அங்க கிடைச்சிருது அப்படின்னு சொல்லும் போது அங்க நிறுத்துறது வந்து சிறந்தது. தொடர்ந்து படிச்சாலும் அந்த மீனிங் வந்து ஒன்றும் குழம்ப போறது இல்லைங்கும் போது படிக்கலாம், தப்பு கிடையாது. இதான் வந்து வக்ஃப் தாம். புதிதாக ஆரம்பிக்கும் போது அடுத்த வார்த்தையில் ஆரம்பிக்கலாம். நம்ம ஒரு இடத்துல நிறுத்துறோம் அந்த வசனத்தை, அங்க கம்ப்ளீட் மீனிங் வந்துருச்சு. அப்போ நம்ம அடுத்த ஆரம்பிக்க போறோங்கும் போது அதுக்கு அடுத்த வசனத்துல அடுத்த வார்த்தையிலேருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். முன்னாடி போய் நம்ம வந்து எப்படி பார்த்தோம்? ஒரு சில இடங்கள்ல நம்ம நிறுத்திட்டோம்னு சொன்னா அந்த மீனிங் பூர்ணமாக நம்ம வந்து இதுல பார்த்தோம். என்னது? ஆக்சிடென்டல் என்ன விருப்பம், இன்னொன்று என்னது? நிர்பந்தமான சுச்சுவேஷன் நம்ம ரீட் பண்ணும்போது என்ன செஞ்சோம்? நம்ம முன்னாடி இருந்து கொஞ்சம் ரீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து என்ன செய்ய தேவையில்லை. அப்படி நிறுத்தினாலும் இது வந்து கம்ப்ளீட்டான மீனிங் கொடுத்துறதுனால முன்னாடி இருந்தெல்லாம் நம்ம வாசிக்க தேவையில்லை. அடுத்து தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த வசனத்தை அப்படியே கண்டினியூ பண்ணாலே போதுமானது. காணப்படும் இடம் ஆயத்தின் முடிவு. மோஸ்ட்லி எப்படி இருக்கும்? ஆயத்துடைய எண்டுகளில் இந்த மாதிரி இருக்கும். சூறாக்களின் முடிவு அல்லது சரித்திர முடிவுறும் வசனம், இந்த மாதிரியான வசனங்கள்ல எல்லாமே நமக்கு வந்து கம்ப்ளீட்டான ஒரு மீனிங் கிடைச்சிரும். இப்போ இதை எடுத்துக்கிட்டோம்னா மாலிகி யௌமித்தீன் அப்படின்னு சொல்லி வருது இந்த வசனத்துல. மாலிகி யௌமித்தீன்ங்கிறதுல கம்ப்ளீட்டான மீனிங் இருக்கு. அந்த தீர்ப்பு நாளின் அதிபதி அப்படிங்கிறது, அல்லாஹ் வந்து தீர்ப்பு நாளினுடைய அதிபதி. அப்போ அங்கே கம்ப்ளீட்டான மீனிங் கிடைச்சிருச்சு. அப்போ நம்ம மாலிகி யௌமித்தீன் ஓதும் போது இங்கே வக்ஃப் தாம் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்த வசனம் ஓதும் போது இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வழிபடுகின்றோம், இன்னும் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகின்றோம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே தனி மீனிங் வருது. அப்போ நம்ம இந்த வசனத்தை தனியாகவும் நம்ம ஓதுறதுனால எந்த ஒரு தப்பும் கிடையாது. அந்த வசனத்தில் நிறுத்திட்டு அடுத்த வசனத்தில் ஆரம்பிச்சு ஓதும்பொழுது இதை வந்து நிறுத்துறதே சிறந்ததுங்கும் போது நம்ம மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுதுன்னு ஓதுறது சிறந்தது. ஆனா அதே தொடர்ந்து ஓதணும்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் அப்படின்னு ஒரு ஆள் ஓதுறாங்க அப்படின்னு சொன்னா அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. ஏன்னா எதனாலையும் இதுல மீனிங்ஸ் எதுவும் மாற போறது கிடையாது. மீனிங்கும் கம்ப்ளீட்டா நமக்கு ஒரு வசனத்துல முடிஞ்சிடுறதுனால. இதான் வந்து வக்ஃபு தாம். அடுத்து என்னது? அல் வக்ஃபுல் காஃபி. வக்ஃபுல் காஃபிங்கிறது போதுமான நிறுத்தம். அங்க வந்து போதுமான அளவு இருக்கிறது, நிறுத்தம் வந்து போதுமானதா இருக்கிறது, நிறுத்துறது தப்பு கிடையாதுன்ற இடத்துல. அதாவது அல் வக்ஃபு காஃபி, காஃபினா போதுமான நிறுத்தம். அப்படின்னா என்னது? இவ்வகையான வக்ஃபில் நிறுத்துவதனால் கருத்து பரிபூர்ணம் அடைகின்றது. மேலே சொன்னது மாதிரி தாம் மாதிரியே தான் இங்கே என்ன ஆகும்? நமக்கு மீனிங் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். ஆனால் வக்ஃப் செய்யப்பட்ட வார்த்தைகளின் கருத்து பின்னுள்ள வார்த்தைகளின் கருத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கும். அதாவது நம்ம நிறுத்தின இடத்துல உள்ள மீனிங் அடுத்து வரக்கூடிய வசனத்தோட ஏதோ ஒரு ரிலேஷன்ல இருக்கும், ரிலேட்டடா இருக்கும். அதுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கும். அப்படி சம்பந்தம் இருக்கும். ஆனா நம்மளால என்ன செய்ய முடியும்? அந்த முதல் வசனத்துல அதனுடைய கருத்து பரிபூர்ணமா இருக்கிறதுனால நம்மளால அங்க நிறுத்தி கொள்ள முடியும். அடுத்த வசனமும் அதுக்கு சம்பந்தமா தான் இருக்கும். அதாவது முன்னுள்ள வார்த்தையின் கருத்தையும் பின்னுள்ள வார்த்தையின் கருத்தையும் சேர்த்து படித்தால் விளக்கம் அதிகமாக கிடைக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது? முன்னாடி உள்ள வசனத்தையும் பின்னாடி உள்ள வசனத்தையும் சேர்த்து ரீட் பண்ணும்போது இன்னும் அதனுடைய விளக்கம் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற இடத்துல உள்ள வக்ஃப். ஆனால் பின்னுள்ள வார்த்தையை சேர்க்க வேண்டும் என்ற அவசியம் இருக்காது. நம்ம வந்து அதை சேர்த்து தான் படிக்கணுங்கிற எந்த அவசியமும் இருக்காது.
அந்த மாதிரியான ஒரு இடம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளை பார்க்கும்போது நமக்கு அது வந்து கிளியராக புரியும். இதன் சட்டம் நிறுத்த வேண்டும். இங்கேயும் என்னதான் செய்யணும், நமக்கு எப்படி தாம்ல நிறுத்தணுமோ அதே போல் வக்குஃப்லையும் வந்து நிறுத்துறது, அதாவது வக்குஃப் காஃபிலையும் நிறுத்தணும். புதிதாக ஆரம்பிக்கும் போது அடுத்த வார்த்தையிலேருந்து ஆரம்பிக்கலாம். அங்கேயும் அதே தான், தாம்லையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அடுத்த வசனத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். முன்னாடி இருந்து நம்ம ரீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. காணப்படும் இடங்கள் வசனத்தின் நடுப்பகுதி அல்லது வசனத்தின் முடிவு, ரெண்டு இடங்கள்லையுமே இருக்கும். சில இடங்கள்ல நமக்கு வசனத்துக்கு நடுவில் சின்ன சின்ன சிம்பிள்ஸ் போட்டிருப்பாங்க. அப்போ அங்கே நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். ஸ்டாப் பண்ணால் அடுத்து கண்டினியூ பண்ணக்கூடிய வசனம் வந்து முன்னுள்ள வசனத்துக்கு தொடர்புடையதாக இருக்கும். ஏதாவது ஒரு இதில் லிங்க் ஆயிருக்கும், சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஆனால் நம்ம இதை ரீட் பண்ணும்போது கம்ப்ளீட்டான மீனிங் நமக்கு கிடைக்கிறதுனால நம்ம நடுவுலையே நிறுத்தி வசனத்துடைய நடுவில் நிறுத்தி அடுத்த வசனத்தை அப்படி நம்ம தொடர்ந்து ஓதலாம். அதே சமயத்துல ஒரு வசனம் இன்னொரு வசனம் ஆயத்துகளால பிரிக்கப்பட்டிருக்கும். அப்பவுமே மேல உள்ள வசனத்தோட கீழே உள்ள வசனம் வந்து ஏதாவது ஒரு விதத்துல லிங்க் ஆயிருக்கும். அதோட சேர்ந்த மீனிங் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பவும் நம்ம என்ன செய்யலாம், அந்த முதல் வசனத்தை நிறுத்திட்டு அடுத்த வசனத்தை ஓதி நிறுத்தலாம். இதுதான் வந்து வக்ஃபு காஃபில உள்ளது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. பக்கரா சூரால உள்ள 3வது 4வது வசனம். இது நம்ம பார்த்தோம்னா முஃமின்களுடைய பண்புகளை பத்தி அல்லாஹ் சொல்றான். அல்லதீன யுமினூன பில் கைப். அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னா, யுமினூன அவங்க வந்து ஈமான் கொள்வாங்க, பில் கைப் மறைவானதை கொண்டு, யுகைமூன ஸலாத் இன்னும் என்ன செய்வாங்க, அவங்க தொழுகையை நிலைநாட்டுவாங்க, மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் நம்ம அவங்களுக்கு வழங்கினதிலிருந்து அவங்க யுன்ஃபிகூன் நஃபகா செய்வாங்க, அவங்க வந்து மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்படி 3 பண்புகளை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். முஃமின்களை அவங்க வந்து மறைவானது அல்லாஹ் அப்புறம் வந்துட்டு மறுமை, அப்புறம் மலக்குமார்கள், இந்த மாதிரி மறைவான விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க என்ன செய்வாங்க, நம்பிக்கை கொள்வாங்க, தொழுகையை நிலைநாட்டுவாங்க, இன்னும் நாம அவங்களுக்கு கொடுத்துருக்கிறதுல இருந்து அவங்க நஃபகா செய்வாங்க அப்படிங்கிற வசனம் வந்து வருது. அடுத்த வசனம் என்னவா இருக்குன்னா, வல்லதீன யுமினூன பிமா உன்சில. இன்னும் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, அவங்க வந்து ஈமான் கொள்வாங்க, பிமா உன்சில இலைக்க, அவங்க அதாவது உங்கள் பக்கம் இறக்கப்பட்டதை கொண்டு அவர்கள் வந்து ஈமான் கொள்வாங்க. அதாவது ரசூல்லாக்கு இறக்கப்பட்ட குர்ஆனை வந்து நம்ம என்ன செய்வோம், ஈமான் கொள்வாங்க முஃமின்கள். வமா உன்சில மின் கபிலிக்க, உமக்கு முன்னாடி இருந்த தூதர்களுக்கு இறக்கப்பட்டது இருக்கு இல்லையா, நாம இறக்கணும் இல்லையா, அதையும் ஈமான் கொள்வாங்க. வபில் ஆஹிரத்திஹும் யூகினூன், இன்னும் அவங்க எப்படி இருப்பாங்க, ஆஹிரா மறுமை நாளையும் வந்து நம்பிக்கை உறுதியாக நம்பக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்னு இந்த வசனம் இருக்கு. இப்ப மேல உள்ள வசனமும் முஃமின்களுடைய பண்புகளை தான் குறிக்குது. அதே மாதிரிதான் இன்னும் அவங்க இதெல்லாம் செய்வாங்க, இதெல்லாம் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனமும் வருது. அப்ப 2 வசனமும் ஒருத்தருடைய ஒரு முஃமினுடைய பண்பாக குறிக்கிறது. சம்திங் ரெண்டுமே வந்து ஒரு ரிலேட்டடா இருக்கு. இதோட அந்த வசனத்தோட இந்த வசனம் வந்து ரிலேட்டபிளா சேர்ந்து அதனோட ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஒரு கருத்து வந்து ஒரே மாதிரியான கருத்தாக இருக்குது அடுத்தடுத்த வசனங்கள்ல. அப்படி இருக்கும்போது முதல் வசனத்தை நம்ம நிறுத்துறோம். அங்க வந்து நமக்கு ஆயத்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அங்க நிறுத்துறோம் அப்படிங்கும்போது அங்க கம்ப்ளீட் மீனிங் இருக்கு. மீனிங்ல எந்த ஒரு குறையும் இல்லை. இது அடுத்ததும் நம்ம சேர்ந்து ரீட் பண்ணாதான் புரியும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது. அப்ப மேல உள்ள வசனத்தை நம்ம நிறுத்திக்கலாம், அடுத்த வசனத்தை அடுத்த வசனமாக நம்ம திரும்ப ஓதிக்கலாம். இப்படி ஓதுறதுக்கு பேர் தான், இப்படி உள்ள வசனங்களுக்கு தான் வந்து என்ன சொல்லுவோம், வக்ஃபுல் காஃபி அப்படின்னு சொல்லுவோம். அதுவே வந்து மேல உள்ளதுக்கும் கீழே உள்ளதுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாம இருக்கு. மேல உள்ள வசனம் ஒரு கருத்தை கொடுக்குது, அடுத்த வசனம் அடுத்த கருத்தை கொடுக்குதுங்கும் போது அங்க வந்து வக்ஃபு தாம்ல நம்ம பார்த்தோம். இந்த வசனங்கள்ல என்ன செய்யலாம், நிறுத்தி நம்ம அடுத்ததுல தொடர்ந்து ஓதலாம் அப்படிங்கறது இந்த வசனங்கள்ல பாக்குறோம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் இது வரைக்கும், வக்ஃபை பற்றி பார்த்தோம். வக்ஃபுடைய வகைகள் வந்து 4 வகைகள்னு பார்த்தோம். இஃப்தியார், இல்திரார், இஹ்திபார், இன்திபார் அப்படின்னு சொல்லி 4 வகைகள் பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த வக்ஃபுல் இஃப்தியாருங்கிறது விருப்பமான நிறுத்தம். அந்த விரும்பி நம்ம நிறுத்தக்கூடிய இடங்கள்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, 4 விதங்களாக அதுவும் பிரிக்கப்படுது. தாம், காஃபி, ஹசன், அதுக்கப்புறம் வந்து கபீஹ் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ நம்ம இதுல வந்து 2 விஷயங்கள் பார்த்துட்டோம். தாம் ஒன்று பார்த்துட்டோம், காஃபியும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இனி மீதம் இருக்கக்கூடியது ஹசனும் கபீஹ், அப்புறம் வந்து கபீஹ், அப்புறம் வக்ஃபுல் லாசிம், கைர் ஜாயிஸ் பார்த்தோம் இல்லையா, ஜாயிஸ் கைரு ஜாயிஸ் பார்த்தது மாதிரி லாசிம்ங்கிற ஒரு டாப்பிக்கும் கொடுத்துருக்காங்க. லாசிம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அலாமாத்துல் வக்ஃப், இதையும் நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். வக்ஃப் அலாமாத்துல் வக்ஃப் அப்படிங்கிறது நமக்கு வந்து சின்ன சின்ன அந்த குறியீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கும் இல்லையா வசனங்களுக்கு இடையில, அப்போ எங்கே நிறுத்தணும் எங்கே நிறுத்தக்கூடாது அப்படிங்கிற அந்த குறியீடுகளுடைய அந்த விளக்கங்களையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல தொடர்ந்து பார்ப்போம். வீடியோஸை இன்ஷா அல்லாஹ் பாருங்கள். எனக்கு அதிகமாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வந்து நான் குரோஷேங்கிற ஒரு சின்ன பிஸ்னஸ், எனக்கு பிடித்தமான ஒரு சின்ன ஒரு இதை வந்து நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். இதையும் தாராளமாக அதிகமாக நீங்கள் வந்து நன்மையை நாடி ஷேர் பண்ணுங்கள், அதையும் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட்ஸு தெரிஞ்சவங்களுக்கு, பெரியவங்களுக்கு, சின்னவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சொல்கிறது மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன், கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பேன்.
இன்ஷா அல்லாஹ் அதனுடைய வீடியோஸும் நான் இதே இதில் தான் நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அதிகமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்காக அதிகமாக துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.